அனைவருக்கும் வணக்கம். நான் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேஸ் கேட்கிறேன். இன்று என்னிடம் ஒரு கிளைம் தொடர்பு கொண்டு கொண்டிருந்தார். நான் ஒரு பிசினஸை பார்த்து கொண்டிருக்கேன், நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் ரெசிடென்சியல் அண்ட் கொமர்சியல் ரியல் எஸ்டேட் புரோக்கர். அதாவது நாங்கள் ஒரு தனி வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கொண்டோய் வாங்குவதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டூப்ளெக்ஸோ ட்ரிப்ளெக்ஸ் பொப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ்களை இத்தனை அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் மல்டிப்ளெக்ஸ் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அதற்குரிய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் இந்த கொமர்சியல் செக்டரில் பார்ப்பவர்களாக இருந்தால் கொமர்சியல் சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் நாங்கள் அதற்குரிய அந்த ஆலோசனைகளை தருவோம். அந்த டிரான்சாக்ஷனிலே A to Z எங்களால் செய்தரக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு குரோசரி ஸ்டோரையோ அல்லது ஒரு டிப்பனரையோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டையோ அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கோ ஏதோ பார்ப்பீர்களாக இருந்தால் அதை எங்களுடைய அந்த எக்ஸ்பர்டைஸையும் எங்களால் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். அது எங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு அந்த பிசினஸ் சரியானதா, இது வாங்குவதால் உங்களுக்கு லாபமா, இதெல்லாம் இதற்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன, இதில் எவ்வாறு முன்னுக்கு வரலாம் என்ற அந்த எங்களுக்கு தெரிந்த விடயங்களை உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். நான் பொதுவாக நான் பார்ப்பது என்னென்று சொன்னால், பலர் வீடு வாங்குவதற்கும் அந்த ப்ராப்பர்ட்டிகள் அதாவது மல்டிப்ளெக்ஸில் வாங்குவதற்கும் உடனடியாக தொடர்பு கொள்வார்கள். ஆனால் பிசினஸ்களை எடுப்பதற்கு அதை வாங்கி பல சில மாதங்களுக்கு பின்பதல் பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் நம்மை தொடர்பு கொள்கின்றார்கள். அதனால் ஏனென்று சொன்னால் பிசினஸ் கனடாவை பொறுத்த மட்டிலே அனைத்து பிசினஸும் நல்லதுதான். ஆனால் அது சரியான நபர்களுக்காக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு ஒரு பொருத்தமான பிசினஸ் எது என்பதை ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு டிபெண்டன்ட் செய்ய போகின்றீர்கள், உங்களுக்கான மண்டே டு ஃப்ரைடே 8 hours தான் நான் வேலை செய்வோம் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அந்த பிசினஸ் உங்களுக்கு பொருத்தமானது அல்ல. அது 7 நாளும் 7 days a week நீங்கள் நிற்க வேண்டும். அதாவது 7 days a week 8 to 11 PM உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்டாஃபை வேலை செய்திருந்தாலும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கும், அதற்குரிய பொறுப்பு இருக்கும். கூடுதலாக சில ஸ்மால் பிசினஸ் என்பது ஓனரே இருந்து செய்ய வேண்டியது. அதனால் உங்களுக்கு எது பொருத்தம். சிலர் குறுகிய நேரத்தில் அதிகமாக வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு வகையான பிசினஸ் இருக்கின்றது. எங்களால் கொஞ்ச நேரம் புள்ள அணிக்கலாம், பரவாயில்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நாங்கள் ரிட்டையர்மெண்ட் மாதிரி இருக்கிறோம், அல்லது நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுக்கு அதிக நேரம் பிசினஸ்ல நிற்பதில் பிரச்சனை இல்லை என்பவர்கள் தான் இந்த ரிட்டைல் பிசினஸ்களுக்குள்ளே வர வேண்டும். அதாவது நாங்கள் உடனேயே எங்களுக்கு வெக்கேஷன் எடுக்க வேண்டும், நாங்கள் மண்டே டு ஃப்ரைடே தான் 8 hours வேலை செய்வோம் என்பவர்களுக்கு இந்த ரிட்டைல் பிசினஸ் 7 days ஓப்பன் பண்ணி வைத்திருக்கின்ற ரிட்டைல் பிசினஸ் பொருத்தமற்றது. ஆனால் அவர்களுக்கு வேறு வகையான பல பிசினஸ்கள் இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு எது பிடித்த பிசினஸோ அதை செய்ய வேண்டும். அதை செய்வதால் நீங்கள் சக்சஸாக வரக்கூடியதாக இருக்கும். அதற்கு நீங்கள் ஒரு பிசினஸை உங்களோட மணி இருக்குது ஒன்றை செய்ய போகும் முன்பு எம்மையோ அல்லது போன்ற ஏதாவது இந்த பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எக்ஸ்பர்ட்டை அணுகி நீங்கள் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நான் அடிக்கடி கூறுவேன், நீங்கள் எந்த விடயத்துக்கு எம்மிடம் வந்தாலும் நம்முடைய ஆலோசனை என்பது இலவசமானது. நீங்கள் எத்தனை மணித்தியாலம் என்னுடன் கதைத்துக்கு போட்டு சென்றாலும் அதற்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை. நீங்கள் ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஒரு ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மோட்கேஜ் சம்பந்தமான ஆலோசனைகளாலும் சரி, நாங்கள் இலவசமாக உங்களுக்கு அந்த ஆலோசனைகளை தருவோம். அதனால் நீங்கள் செய்வதற்கு முன் அதை நீங்கள் என்னிடம் ஆலோசிப்பதால் பல அந்த எதிர்மறையான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு புறப்படத்திலே போய்ட்டு அதை சொல் பண்ணதை தாண்டி இவ்வாறு சென்றால் இது புறப்படம் வரும் என்பதை எங்களால் ஓரளவு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பிசினஸ்ல இந்த பிரச்சனை இருக்கின்ற, இந்த பிசினஸ்ல இந்த பிரச்சனை இருக்கின்ற, இந்த பிசினஸ் செய்தால் இவ்வாறு முன்னுக்கு வரலாம் என்ற சில விடயங்களை எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் ஏற்கனவே வித்து எங்களுடைய கிளையனுடைய அந்த அவர்கள் வாழும் அந்த முறைகளையும் வைத்து எங்களால் ஓரளவு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பிசினஸையோ ஏதாவது தொடங்கும் முன் அதற்கு முன் ஆலோசனைகள் பெறுவது மிகச்சிறந்தது. தமிழை சொல்வார்கள், ஆழம் அறியாமல் காலை விடக்கூடாது என்று. அப்ப அந்த ஆழத்தை நீங்கள் அறிவது எந்த ஒரு துறை என்றாலும் உடனே நீங்கள் நினைத்தவுடன் செய்ய வேண்டும் நினைக்கிறார். நீங்கள் அதாவது ஒரு பிசினஸ் எடுக்கணும் என்று இருந்தால் நீங்கள் இரவு காய்த்து போட்டு விடிய போய் அதை வேண்டுவதாக தான் கூடுதலானவர்கள் செய்தார். அதாவது நான் ஷார்ட் பீரியட்லேயே, அதாவது ஒரு மாதத்திலே 2 மாதத்திலே நீங்கள் ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என்றால் அது சம்பந்தமாக அந்த பிசினஸ் துறையில் இருப்பவர்களோட சந்திக்க வேண்டும், அந்த பிசினஸுக்கு செல்ல வேண்டும், அதில் உள்ள பிளஸ் மைனஸை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய அந்த முதலை காப்பாற்றக்கூடியதாக, உங்களோட கேபிட்டலை ரிஸ்க் பண்ணாமல் அதில் இருந்து நீங்கள் முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கும். பலரை நான் பார்க்கின்றேன், நீங்கள் அந்த ஒன்றை ஆரம்பித்து அதில் ஸ்ட்ரகிள் வரும் பொழுதுதான் அந்த எக்ஸ்பர்ட்டை கேட்கின்றீர்கள். இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒன்றை செய்வோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எவ்வாறு ஆன மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அதை மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால், யாருக்கும் ஒன்றையும் தெரியாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கேபிட்டலே ரிஸ்க் எடுக்கின்றீர்கள். அதனால் இது சம்பந்தமான எக்ஸ்பர்ட்டுகளை எந்த தொழில் செய்வது என்றாலும் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். அவரை அணுகி
அந்த ஆலோசனைகளை பெற்று செய்யும் பொழுது உங்களோட கேபிட்டலையும் உங்களோட மணியையும் நீங்கள் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த டைமையும் முக்கியமாக டைமையும் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு 4-5 வருடம் ஒரு பிசினஸ் நடக்காத ஒரு பிசினஸ்லேயும் உங்களோட வாழ்க்கையை செலவழிப்பதை விட அந்த பிசினஸ் ஒரு சிலர் வந்து நாங்கள் ஒரு பிசினஸை எடுத்து விட்டோம், வேறு வழியில நாங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை அதுக்குள் போட்டு விட்டு விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் ஒரு பிசினஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் எடுத்து விட்டீர்கள், ஒன்று நடக்கவில்லை என்றால் அதை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். ஏனென்றால் அதை விட்டு வெளியே வந்தால் இன்னொன்றில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி நிலைமை இருக்கும். ஒன்றை எடுத்து விட்டு தெரிந்தோ தெரியாமல் ஒன்றை எடுத்து விட்டோம் ஒரு பிசினஸை நினைச்சு அதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரும்பொழுது இன்னொன்றை செய்யக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான கிளையன்ஸ் பலரை நான் நாளாக சந்தித்து வருகின்றேன். இவ்வாறு உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒன்றை துறக்க வேண்டும் அல்லது வேண்டுமா இருந்தால் எம்மையானைக்கு அதற்குரிய அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க்யூ.